கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் மத்திய 25வது அதிகாரத்தில் நம்ம 14வது வசனத்துலேருந்து அந்த பகுதியில் பார்க்கும்பொழுது அதில் ரோமியை ஆண்டவர் சொல்கிறார். பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரை அழைத்து ஆசையில் அவள் வசமாக ஒப்பு கொடுத்தது போல் ஒரு எஜமான் என்ன பண்ணுறாருன்னா அவங்கவுங்க திறமைக்கு தக்கதாக தாளந்தை கொடுக்குறார். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து சொல்லி அவங்கவுங்க திறமைக்கு தக்கதாக தாளந்தை கொடுக்கும் பொழுது அந்த தாளந்தை வச்சு அவங்க அடுத்த தாளந்தை அவங்க சம்பாதிக்கணும். அப்படி கொடுத்துட்டு போகும்போது 5 தாளந்து வாங்கினவன் அவர் திரும்பி வந்து கேட்குறாரு, நான் உங்கள்கிட்ட 5 தாளந்து கொடுத்தனே, என்ன செஞ்சேன்னு கேட்கும்போது நான் 5 தாளந்தை வச்சு இன்னொரு 5 தாளந்தை சம்பாதிச்சேன்னு சொல்கிறார். 2 தாளந்தை வாங்கினவன் இதை வச்சு நான் இன்னும் 2 தாளந்தை சம்பாதிச்சேன்டாப்ப. அப்போ 1 தாளந்தை வாங்கினவன் நிலத்தை தோண்டி அதை புதைச்சி வச்சுட்டான், அது பிரயோஜனமே படுத்தலை. அப்போ தான் இப்போ 5 தாளந்தை சம்பாதிச்சவங்களுக்கெல்லாம் அந்த எஜமான் சொல்கிறாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேலே உன் அதிகாரியை வைப்பேன், உன் எஜமானோட சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்கிறார். அப்போ 1 தாளந்தை வாங்கினவன் எதுவுமே அவன் செய்யலை, கொடுத்த தாளந்தை பிரயோஜனமே படுத்தலை, அதை அப்படியே வச்சிருந்தனால அந்த எஜமான் சொல்கிறாரு, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அப்போ இந்த ஊமையாக சொன்ன அந்த காரியத்தில் கர்த்தர் நமக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்து ஆண்டவர் கொடுத்துப்பார். தாளந்து கொடுக்காம யாருக்குமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஜெபிக்கிற தாளந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுத்துருப்பார். ஒவ்வொருத்தருக்கு ஜெபிக்கிற தாளந்து கொடுத்துருப்பாரு, ஒருத்தருக்கு தீர்க்கதரிசன தாளந்து கொடுத்துருப்பாரு, ஒருத்தருக்கு தரிசனங்களை பார்க்கக்கூடிய தாளந்து, ஒருத்தருக்கு பிசாசு ஓட்டுற தாளந்து, ஒருத்தருக்கு வியாதிகளை சுகமாக்கக்கூடிய தாளந்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்து கர்த்தர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார். அந்த தாளந்தை வைத்து நாம் என்ன செய்தோம், நம்ம அந்த தாளந்தை வைத்து ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்தணுமா? இப்போ நம்ம ஜெபிக்கிற தாளந்து எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த ஜெபிக்கிற தாளந்தை வைத்து நம்ம மற்ற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆண்டுடைய சமூகத்தை நம்ம காத்திருந்தோம். அப்போ கொடுத்த கிருபையை புதைச்சாவே, அது பிரயோஜனப்படுத்தலைனாவே என்ன சொல்கிறாருன்னா, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே, உனக்கு கொடுத்த தாளந்தை பிரயோஜனமே படுத்தாமல் நீ அப்படியே வச்சுருந்தனால இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு இருக்குமா. இப்போ எங்கே போடுறாரு? அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துல போடுறாரு. அப்போ என்ன அவன் செஞ்ச தப்பு என்ன? கொடுத்த அந்த தாளந்தை பிரயோஜனப்படுத்தலை, அவ்வளோதான். வேறு எந்த பாவமும் வேதத்தில் குறிப்பிடலை. மீதி பேர் அதை வச்சு அடுத்த 5 சம்பாதிச்சிட்டாங்க. அப்போ இவன் மட்டும் எதுவுமே செய்யலை, புதைச்சி வச்சனால அதனுடைய விளைவு தண்டனை என்னன்னா அழுகையும் பற்கடிப்பு. அப்போ இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை வைத்து நம்ம எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஆண்டுடைய சமூகத்துக்கு நம்ம கொண்டு வந்தோம், ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்தோம். ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரை நம்ம சந்திக்கும் போது கொடுக்கப்பட்ட தாளந்தை வைத்து, ஆண்டவரே நான் நீங்கள் கொடுத்த இந்த தாளந்தை வைத்து நான் இத்தனை ஆத்துமாக்கு நான் சம்பாதிச்ச ஆண்டவரே, இத்தனை ஆத்துமாக்கு அன்புக்களை நான் கொண்டு வந்தேன், ரட்சிப்புகளை கொண்டு வந்தேன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டருக்கு முன்னாடி நம்ம எத்தனை ஆத்துமாக்கள் நம்ம சம்பாதிச்சு கொண்டு போகிறோம், அதுதான் ஆண்டு நம்மகிட்ட கேட்குறாரு. அப்போ கொடுத்த கிருபைகளை வைத்து ஆத்துமா ஆதாயம் செய்யணும். நம்ம கொடுத்த கிருபையை நம்ம புதைச்சி வச்சுட்டு அது எந்த பிரயோஜனமே படுத்தலைன்னா அழுகையும் பற்கடிப்பு தான். ஒரு சுகமளிக்கிற ஒரு கிருபையை நம்ம கொடுத்துருக்கலாம், அந்த வரத்தை நமக்கு கொடுத்துருக்கலாம். அப்போ அந்த சுகமளிக்கிற வரத்தை வைத்து நம்ம எத்தனை பேருக்காக நம்ம ஜெபிச்சு ஆண்டர்கிட்ட விடுதலை வாங்கி நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ ஒருத்தருக்காக தீர்க்கதரிசன கிருபை கொடுத்துருக்கலாம். உண்மை உத்தமமாய் தேவன் விரும்புகிற உண்மையாய் செய்த ஊழியத்தை நம்ம செஞ்சுருக்கிறோமா? நம்ம கொடுத்த ஊழியத்தை நம்ம உண்மையாக இருந்திருக்கிறோமா? கொடுத்த கிருபை வைத்து எத்தனை ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ள அந்த கிருபை வச்சு நம்ம ஆத்துமாக்களை தான் ஆதாயப்படுத்தணும். பணத்தை கிடையாது, பெருமையை கிடையாது, புகழ கிடையாது. அப்போ எத்தனை ஆத்துமாக்களை இயேசு அறியாத எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க. எத்தனை ஆத்துமாக்களை அந்த கிருபைகளை வைத்து நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம். ஆண்டவர் நம்மக்கிட்ட கணக்கு கேட்பார். ஆண்டவர் அதிகமாக கொடுத்தா அதிகமாக கணக்கு கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் நம்ம கொடுக்குற தாளந்துக்கு நம்ம கணக்கு சொல்லணும். கிருபைகளுக்கு வரங்களுக்கு கணக்கு சொல்லணும். நமக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டாரா, அந்த வரத்துக்கு நம்ம ஆண்டவருக்கு கணக்கு சொல்லி ஆகணும். இந்த வரத்தை வச்சு என்ன செஞ்ச? சுவிசேஷம் சொன்னியா? ஆண்டவரை பற்றி நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்கிறாரு, அது எத்தனை பேருக்கு நம்ம சொன்னோம்? எத்தனை பேருக்கு சாட்சி சொன்னோம்?
கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எத்தனை பேருக்கு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு வந்தோம் நம்ம பார்ப்பார் ஆண்டவர். ஆண்டோட வருகையில் நம்ம தனியாக வெறுமையாக போனோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே, நீ எதுக்குமே இல்லை, உன் ஊழியக்காரனாக இருந்து உன் கையில் ஒரு தாளந்தை நான் கொடுத்தேன், நீ பிரயோஜனமே இல்லாமல் நீ மட்டும் தனியாக வந்தால் என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே, உன்னை புறம்பான இருளில் போடுங்கள், அங்கே அழுகை பற்கடிப்பு. இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து என்ன, கிருபைகள் என்ன, நாம் கொடுக்கப்பட்ட அந்த தாளந்துக்கு ஏற்றபடி நம்ம என்ன ஊழியத்தை செய்கிறோம், எத்தனை ஆத்துமாக்கள் நம்ம ஆதாயப்படுத்தணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஆணுடைய வார்த்தையை சொல்லிடணும். சமயம் வாய்க்குதோ வாய்க்கலையோ ஆணுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லிடணும். ஏசு நல்லவர் சொல்லிடணும், ஆண்டு செய்த நன்மைகளை சொல்லிடணும். அப்போ அந்த வார்த்தைகள் மூலம் ஆத்துமாக்க கர்த்தர் சந்திப்பார். விதைக்கிறதா நம்முடைய வேலை, மீதி காரியம் ஆண்டு பார்த்துக்குவார். நாளை கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கலாம் இதுவரை நம்ம எப்படி இருந்தோம், நம்ம கொடுக்கப்பட்ட கிருபை, நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ஜெபிக்கிற தாழ்ந்து வைத்து நம்ம தெய்வ சமூகத்தில் திறப்பில் நின்று இருக்கிறோமா? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா? எத்தனையோ உலகத்தில் நடக்கிற காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா? யாதில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா? அப்போ கொடுக்கப்பட்ட அந்த தாழ்ந்த வைத்து நம்ம என்ன செய்தோம்? நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்ம கொடுக்கப்பட்ட கிருபையை புதைச்சி வைக்காதபடிக்கு அதே அந்த கிருபைகளை வைத்து ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கொண்டு வந்து ஆண்டுகிட்ட கொண்டு வரணும். அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த நாள் விட நம்ம எப்போ கொடுக்கலாமா? ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த கிருபைகளை நான் புதைச்சி வச்சுட்டேன். ஆண்டவரே, எனக்கு சுகமளிக்கிற கிருபை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஆனால் நான் யாருக்கும் ஜெபிக்கலை, வியாதியார்களுக்கு நான் ஜெபிக்கலை. நீங்கள் கொடுத்த கிருபை நான் புதைச்சி வச்சுட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னிங்க. ஜெபிக்கிற தாளந்தை கொடுத்துருக்கீங்க, ஆனால் நான் ஜெபிக்கலை, தேசத்துக்காக ஜெபிக்கலை, திறப்பில் நிற்கல, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கல. ஆண்டவரே, வியாதியாக இருக்கிற ஜனங்களுக்கு நான் ஜெபிக்கலை, கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தை நான் புதைச்சி வச்சுட்டேன், நான் சுயநலமாக வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. அப்போ என்னென்ன கிருபைகளை கர்த்தர் கொடுத்துருக்கார், என்னென்ன வரங்களை கர்த்தர் கொடுத்துருக்காரு, அந்த வரங்களை இது வரைக்கும் நம்ம புதைச்சி வச்சுருந்தான். இனி வருகிற நாட்கள் ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. நீ என் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், அது ஒரு கிருபை தான். தேவன் செய்த நன்மைகளுக்கு சுவிசேஷம் சொல்லி மற்றவர்கள் எத்தனை ஆத்துமாக்கள் நம்ம ஆதாயம் பண்ணியிருக்கணும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளை வைத்து நாம ஒப்பு கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் மாசம் சார் நல்ல தகப்பனே, ஏசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. ஆண்டவரே, அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்குறப்பா. நீர் கொடுத்த கிருபைகளை பொதித்து வைத்ததை மன்னிங்க ஆண்டவரே. இனி வருகிற நாட்களில் நீர் கொடுத்த கிருபைகள், நீர் கொடுத்த தாழ்ந்து வரங்களை வைத்து ஆண்டவரை நாங்கள் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை உங்கள் அன்புக்களை கொண்டு வருகிற கருவிகளாக எங்களை ஒவ்வொருத்தரும் எடுத்து நீங்கள் பயன்படுத்த மாட்டியான்னு செபிக்கிறோம்ப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இனி வருகிற நாட்களில் நாங்கள் ஆண்டவரேன் அப்போ நாங்கள் ஜாக்கிரதையாக ஆண்ட தெய்வ சித்தத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்ய முடியும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.